வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆகி இப்போ தியேட்டர்ல சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் சொர்க்கவாசல். இந்த படம் கிரைம், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பிளஸ் டிராமா ஸ்டோரினே சொல்லலாம். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய படமா இருக்குங்க. இந்த படத்தோட கதைக்களம் எங்க ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1999 காலகட்டத்தில் உண்மையாகவே சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிச்சதுங்க. இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எதற்காக இப்படி நடந்தது என்பதை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஆபீசர் வராரு. அவர் தான் நட்ராஜ் அவர்கள். இவர் அங்க இருந்த போலீஸ் அதிகாரி கிட்டையும் அங்க இருந்த கைதி கிட்டையும் விசாரிக்க தொடங்குறாரு. இதுக்கு அடுத்து அங்க என்னென்னலாம் சம்பவம் நடந்ததோ அதுதாங்க இந்த படத்தோட மீதி கதையே. 1999 காலகட்டத்தில் அந்த சிறையில் நடந்த கலவரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தாங்க போகும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாவே போக ஆரம்பிச்சிடும். இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யதார்த்தமான ஒரு நடிப்பையே கொடுத்திருக்கிறாரு. அதே போல எல்லா கதாபாத்திரங்களும் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா செல்வராகவன், மணி, கென்ட்ரிக், சுனில், கட்டபொம்மன், இப்படி எல்லாரோட நடிப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரியே இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்றும் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்மள ஒரு சீரியஸான மோடுக்குள்ளேயே கொண்டு செல்கிறதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா 1999 காலகட்டத்திலே கொண்டு செல்லுதுன்னே சொல்லலாம். பட தொகுப்பு பில்லர் ஆஃப் த மூவினே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வசனமும் நல்லா எழுதியிருப்பாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கதை கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்குங்க. ஆனா படம் ஒர்த் வாட்சபிள்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டருக்கு இதுதான் படம்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்துல முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குதுங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவினே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தை டிசம்பர் 27 நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதே மாதிரி இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்ல அவைலபிளா இருக்குங்க. நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.